கேசரி செய்வதுக்கு தேவையான பொருட்கள் இது. நம்ம திடீர்னு நம்மளுக்கு கேசரி ஆசையாக வந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள கேசரி எப்படி செய்யலாங்கிறதுக்கு சொல்லுதேன். அதே மாதிரி சில பேருக்கு கேசரி ரொம்ப இறுக்கமாயிரும். அப்படி இறுக்கமாக இல்லாமல் நல்ல லூஸாகவே எப்போதும் இருக்கிறதுக்கு என்னதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஜாமான் என்னங்கிறது சொல்லுதேன். ஜீனி, ரவை, முந்திரிப்பழம், முந்திரி பருப்பு, நெய் இவ்வளோ வச்சுருக்கேன். 100 ரவைக்கு 150 கிராம் ஜீனி மாதிரி வச்சுருக்கேன். நான் 1க்கு 1.5 அப்படின்னு தான் வச்சுருக்கேன். 2லாம் இல்லை, 2 ரொம்ப தித்திப்பாக இருக்கும். அதனால் இதுனா எல்லாருமே நார்மலாக இருக்கும், எல்லோரும் சாப்பிட்லாம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரவையை லேசாக வறுத்துக்கணும். லேசாக நெய் போட்டு வறுத்தா நல்ல அது ரவை பொரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி பழம், முந்திரி பருப்பாக வறுத்துக்கிடுவோம். என்ன நெய்யில் போட்டு வறுக்கோம். முதல்ல என்னைக்கு முந்திரி பருப்பை போட்டுக்கிடுங்க, அதுக்கப்புறம் முந்திரி பழம் போடுங்க. கரெக்டாக முந்திரி பழம் முதலே வறுத்து அது ஒரு மாதிரி கருத்து போயிடும். அதனால் முதல்ல முந்திரி பருப்பை போட்டு தண்ணி 1க்கு 2 மாதிரி தண்ணி வைங்க. அப்போ தான் ரவை நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு கேசரி நல்லாயிருக்கும். இப்போவே கொஞ்சம் கலருக்கு கொஞ்சம் கேசரி பவுட்ரு வேணால் இப்போவே இந்த ஸ்டேஜ்லேயே கலக்கிடுங்க. ரவையை போட்டு அப்படியே கிண்டுங்க. அது நல்லா வேகட்டும். தீயை சிம்பிளில் வச்சுருங்க. ரவை நல்லா வெந்துட்டு இப்போ சீனி போடுவோம். இது வச்சு 1 தான் ரவை போட்டோம். இப்போ இதை வச்சு 1.5க்கு சீனி போடுவோம். அதுக்கப்புறமா சீனி போடுங்க. அப்போ தான் கேசரி நல்லா இதாக இருக்கும். ரவை வெந்திருக்கும், கேசரி நல்லா வரும். அந்த 2 ஸ்பூன் நெய்யில் 1 ஸ்பூன் இருக்குது, நீங்கள் அதையும் போட்டுருங்க. அம்மா கேசரி ரெடி ஆயிட்டா? நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி அழகா நல்லா வந்திருக்குன்னு. கேஷ்யூ நட்லாம் நிறைய இருக்கு. எங்க பாருங்க. இதை எடுத்துக்கோ. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. நீ எடுத்துக்கோ. தேங்க்யூ.